வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி வளர்பிறை சஷ்டின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த சஷ்டியை தவற விடாதீங்க. கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஃபேமிலிலேயே யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ்குள்ள உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது நடக்குங்க. நான் 100% சொல்லுவேன். கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு 6 சஷ்டிக்கு விரதம் இருக்க முடியுமா உங்களால்? மாதத்துக்கு 2 சஷ்டின்னு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அதில் 6 சஷ்டி வளர்பிறையோ தேய்பிறையோ ஏதாச்சும் ஒரு சஷ்டியில் நீங்கள் எடுத்து வழிபட்டீங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட பிரச்சனையும் தீரும். நேற்று கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எனக்கும் ஒரு அண்ணா ஒரு அண்ணாவோ தம்பியோ கேட்டிருந்தாங்க, எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம், எங்களுக்கு சேர்ந்து வாழறதுக்கான ஏதாச்சும் விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், பூஜையாகவே சொல்லுங்கள், பூஜை வழியில் செய்கிற மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்ல தான் போகிறேன். சேர்ந்து வாழணும், புருஷன் மறுபடியும் நல்லா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு ஒரு பதிகம் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சுமதி ஸ்ரீ மேம் எல்லாத்துக்குமே பதிகம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சொற்பொழிவு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அடிக்கடி அதை தான் வச்சு நான் கேட்டுட்டு இருப்பேன். நிறைய விஷயம் நான் அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் அவங்க சொன்ன ஒரு உண்மையான கதை பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கையில் ஒருத்தவங்க வயசானவங்க 80ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்க சொல்ல அவங்க சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா ஜாதகத்தில் பொருத்தமே இல்லை சுத்தமாக, இவங்க எப்படி சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி தான் அதில் இருந்திருக்கு. ஆக்சுவலாக 2 பேரில் ஒருத்தருக்கு இதெல்லாம் ஆகியிருக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க இன்னைக்கு 80வது திருக்கல்யாணம் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஜாதகம் அமைச்சிருக்கு அப்படின்னாக்கா அது அவங்களோட மனசை பொறுத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த திருமணத்துக்கு அவங்க போயிட்டும் வந்தாங்களாம். அப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு உங்க ஜாதகமே பொருந்தல, ஆனா நீங்க 80வது திருக்கல்யாணம் பண்றீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மனசு மட்டும்தாமா காரணம் சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கான பதிகம் கொடுத்துருவேன், நீங்க படிங்க, செய்யுங்க, வேண்டிக்கோங்க. இருந்தாலும் நீங்களும் உங்க ஒய்ஃபும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா குழந்தைங்களோட நீங்க இருக்கலாம். எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கிடையாது, நீங்கள் இதை எடுத்துக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரராக நான் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாதகம் கூட அப்பாற்பட்டது தான் அப்படின்றது தான் உண்மை. நம்ம மனசு மட்டும்தான் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும் சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கான பதிகமும் நான் கண்டிப்பாக ஒன்று போட தான் போகிறேன். இன்றைக்கி சஷ்டி இல்லைங்களா, இன்றைக்கி என்ன பரிகாரம் செஞ்சால் என்ன விசேஷம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நைட்டு 8 to 9க்குள்ளே நீங்கள் இந்த டைமில் எப்போ வேணாலும் பண்ணிடலாம். ஒரே நேரம் தவிர்த்து அந்த 8 to 9 மணிக்குள்ள காலையிலேருந்து ஈவினிங் ஃபுல்லாக டைம் இருக்கு இல்லைங்களா, பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்குள்ளவே அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். நான் பதிகமும் கொடுக்குறேன், சேர்ந்து வாழறதுக்கான பதிகமும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த பதிகத்தை நாள் தவறாமல் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறு மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களுமே உங்கள் ஒய்ஃப் கூட நல்லா விட்டு கொடுத்து இருந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கான பதிகம் வந்துக்கிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் படிங்க. இன்றைக்கி என்னோட சஷ்டி பூஜை ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நன்றி.